சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களினுடைய கஷ்டம் விலகப் போகின்றது. அவர்களினுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது. அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட இந்த பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை நீ கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள், என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய என் தங்க பிள்ளைகள் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று எனக்காக ஒரு மனதார நீ வேண்டிக்கொள். எத்தனை தங்க பிள்ளைகள் மனதார வேண்டிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இன்று இவர்கள் எனக்காக அவர்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபர்களால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது? இவர்களை எல்லாம் நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலே நான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார்கள். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது. இப்போது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையே, ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் என்றால் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது, எதற்காகவும் அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் அம்மா வாழ்க்கையில் நல்லது நடக்காதா, என் வாழ்க்கை மரண வழியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒரு பொழுதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்க குழந்தையே, இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது.
முதலில் நீ இதுபோன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு இதனை சத்திய வாக்காக நான் சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதையே உனக்கு நான் ஒரு வாரத்தில் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் எல்லாமே நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப்போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருக போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே என்று பேச வேண்டும் என்று நினைத்த உறவுகள் எல்லாம் பேசப் போகின்றார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதார நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். இதை நீ மனதார நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகின்றேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக நான் தயாராகி இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த தாயானவள் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அதோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து உனக்கு அது கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாய் அப்படியோ எல்லாம் சந்தோஷப்பட்டுத்தான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் மட்டுமே இவை அனைத்துமே உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். அப்படி
இப்படி செய்தாயானால் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே காட்சி கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவளினுடைய நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. இன்று உனக்கு உன் அம்மா ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தீய சக்தி அழியப் போகின்றது. அந்த தீய சக்திக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்ற இந்த அம்மாவை நீ உடனே உள்ளே அழைக்க வேண்டும். அம்மா அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கும் பொழுது இன்று நீ என்னை உள்ளே அழைத்து விட்டாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறிவிடும். உன்னை பயமுறுத்தியவர்கள், உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள், உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் செய்த செயலுக்கு இந்த அம்மாவினுடைய கைகளிலிருந்து தண்டனை கிடைக்கப் போகின்ற நாள் இதுதான். இதுவெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு உன் பக்கம் இனி ஒரு நாளும் அவர்கள் திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, பொதுவாகவே உன் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானதுதான். எல்லோருக்கும் இருப்பது போல என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சில நல்ல உள்ளங்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை நல்லவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அத்தனைக்கும் சேர்த்து வைத்து ஒரு தீய சக்தி உன் வாழ்க்கையை அழிக்க துடித்து கொண்டு இருக்கின்றது. இதை தெரிந்து கொண்ட இந்த அம்மா அதை அப்படியே விட்டுவிட வேண்டாம். நிச்சயமாக உடனே ஏதாவது செய்துவிட வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளை, எத்தனை நாள்தான் நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய்? எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பாய்? உனக்கான முடிவுகளை கொண்டு வர இந்த அம்மா இந்த நாளின் இரவில் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையும், நல்ல நேரத்தை நோக்கிய உன் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. முதலில் தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றவுடன் நீ பயப்படாதே. இந்த தீய சக்தி சில மனிதர்களினுடைய எண்ணங்கள் தான். இவர்கள் உன் வாழ்க்கையில் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக செய்கின்ற முயற்சிகள்தான். இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு எந்த அளவிற்கு மனமகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் இருந்ததுதான் என்பதுதான் உண்மை. இனிமேலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியேறி விட வேண்டும் என்றோ இந்த வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்றோ ஒரு நாளும் நினைக்காது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய பொறுப்பில் இல்லை. உன் அம்மா என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது. என்னை தெரியாத பிள்ளைகளாக நீ இருந்தாலும் சரி, இந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது என்று நீ சொன்னாலும் சரி, என்னை நீ வணங்கவே இல்லை என்றாலும் சரி, அம்மா உனக்கு எந்நாளும் காவலாக நிற்பாள் என்பதனை மறந்துவிடாதே. அது எப்படி உனக்கு நான் காவலாக நிற்பேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையும், உனக்கு நான் காவலாக நிற்பதற்கு உன்னிடத்தில் ஒரே ஒரு தகுதிதான் இருக்க வேண்டும். உனக்குள் உண்மையும் நேர்மையும், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குணமும் இருக்க வேண்டும். இது மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இந்த அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள், இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகள், இதற்கெல்லாம் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் சில கெடுதல்களை நினைத்த சில மனிதர்கள்
இவர்கள் அனைத்தையும் உன்னோடு இந்த மனிதர்கள் முக்கியமான காரணம். ஒரு சில நல்ல மனிதர்களினால் இவர்கள் செய்கின்ற விஷயத்திலிருந்து நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஆறுதலை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனால் தான் இத்தனை நாளும் உன்னை வாழ வைத்து கொண்டிருந்தது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் எந்த நிலை என்று நீ வருந்தாதே. ஏனென்றால் ஏறக்குறைய உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே. இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. அதுவும் நீ என்னுடைய துணை கொண்டு நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். ஆனால் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட முடியும் என் தங்கமே. உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயோ, எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று நம்புகின்றாயோ, அதையெல்லாம் இந்த அம்மாவினுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. அம்மா உனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். நீ மற்றவர்களை நம்புகின்றாயோ இல்லையோ, இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் கட்டாயமான உண்மை. என் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் போவதற்கு காரணம் இருக்கின்றது அல்லவா? அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் எப்படி அவர்களின் மீது உன்னால் நம்பிக்கை வைக்க முடியும்? அதனால் ஒரு நாளும் இவையெல்லாம் எண்ணி நீ வருந்த வேண்டாம் என் குழந்தை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இந்த அம்மாவிடமிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சர்வ சாதாரணமானவள் அல்ல. எவ்வளவு எளிதாக வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு இந்த அம்மாவிடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என் பிள்ளையே. இந்த அம்மாவின் அருமை என்னவென்று புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற வாக்குகளில் இருக்கின்ற உண்மைகள் தெரிய வரும். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் என் பிள்ளையே, அதற்காக நீ எந்த ஒரு காலத்திலும் நமக்கு தெய்வம் துணை இருக்காது என்று எண்ண வேண்டாம். என்னை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்றும் உன்னோடு உடனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் சர்வ நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எத்தனை முறை இந்த அம்மா உன்னிடத்தில் உறுதிவாக்கு தருகின்றேன், உனக்கானது உன் கைகளில் தருகின்றேன் என்று. ஆனால் நான் சொல்லும்போது கூட அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகும் நிச்சயமாக என்னை தேடி வந்து எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய். என் குழந்தை, எப்பொழுது எதை நினைத்து மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா துரோகத்தை சந்தித்த பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த துரோகத்தை இப்பொழுது சந்தித்து விட்டாய் என்று முதலில் மனமகிழ்ச்சியோடு இரு. இப்பொழுதாவது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரத்திலும் சரி இந்த வாழ்க்கை உன்னை போட்டு புரட்டி எடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. தீய சக்திகள் உன்னை சுற்றி வருவதற்கு உனக்குள் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களும் ஒரு காரணம். நேர்மறையான எண்ணங்களும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று உன்னுடைய சிந்தனைகளும் உனக்கு சரியாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் சரியாக இருந்துவிட்டது. ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி நீ வருந்தாதே. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை நடத்தி தருவேன். நீ இந்த தீய சக்தி நம்மை சுற்றி இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நிற்பாயானால் எப்பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வருகின்றதோ அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம், நம்மை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றிருக்கின்றது என்று. இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கி கொண்டிருக்கின்றது என்று நீ அந்த நொடி புரிந்து கொள்ளலாம். எதிர்வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நீ எதிர்த்து நில். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.